குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு ஸ்பிரிச்சுவல் டாக் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். 2026 பராபவ தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது என்னுடைய சின்ன கோரிக்கை. 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும் இந்த தமிழ் வருஷம் அப்படின்னு பார்க்கலாம். துலா ராசிக்காரர்களுக்கு எப்படி சூப்பராக இருக்கும். சனி உச்சம் பெறக்கூடிய இடம். ட்ரேட் பண்ணுறேன், ஷேர் மார்க்கெட் பண்ணுறேன், ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுங்க. உங்கள் ஜாதகம் நல்லா இருக்கு. வேர்ல்டு ட்ரேட் வார் வருது இல்லைங்களா, அதில் சரியில்லையே. யூஎஸ் மார்க்கெட்டும் சரியில்லை, சைனா சரியில்லை, ஜப்பான் சரியில்லை, எல்லா ஷேர் மார்க்கெட்டும் டவுனு, லண்டன் எல்லாமே அவுட்டு. அப்போ இந்தியா மார்க்கெட் எப்படி இருக்கும்? இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. தங்கத்தில் பண்ணட்டுமா? வேண்டாம், வெயிட் பண்ணுங்க, இன்னும் இறங்கும். அதே நேரத்தில் மறுபடியும் அது இன்க்ரீஸ் ஆகும். எந்த ஸ்லாப்ல இறங்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்க. தட் இஸ் த லோ லெவல் அப்படின்னும் போது அந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. சில்வர் கூட உங்களுக்கு நல்லா இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. ஏற்கனவே 7 வருஷம் மருத்துவ செலவு பார்த்துட்டீங்க. மருத்துவ செலவுகள் குறைக்கும். வீடு அமையும். சொந்த வீடு கட்டலாம். சொந்த வீடு ரெடிமேடாக வாங்கலாம். ஒரு சின்ன சின்ன ஃப்ளாட் வச்சுட்டு இருக்கவங்க அதை கொடுத்துட்டு புது வீடு வாங்கலாம். லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் நல்ல டாக்குமெண்ட்டை படிங்க. டபுள் டாக்குமெண்ட்டு, ஃப்ராடு, நான் அவங்ககிட்ட பணம் கொடுத்தேன், இவங்க, அதெல்லாம் தேவையில்லை. நத்தம் வாங்கினேன், புறம்போக்கு வாங்கினேன், அதெல்லாம் தேவையில்லாத வேலை. அதெல்லாம் இனிமேல் கவர்மெண்ட் விடாது. நத்தம், புறம்போக்கு, நீர்வழி பாதை, இதெல்லாம் அரசாங்கம் இனிமே அதிரடி நடவடிக்கை இந்த ஆண்டு நிறைய எடுப்பாங்க. அது யார் தான் இருந்தாலும் சரி, அது அரசாங்க அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இனிமேற்பட்டு இந்த வீடுகளெல்லாம் நடவடிக்கை எடுப்பாங்க. அதனால் நீங்கள் போய் மாட்டாதீங்க. டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமா, வெளிநாடு பிஆர் கிடைக்குமா, எனக்கு அந்த ஊரில் கிடைக்குமா அப்படின்னா டெஃபினட்டாக கிடைக்கும். ஆனால் உழைப்புக்கேற்ற உயர்வும் மனோ நிம்மதியும் வரும். ஒரு முறை நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. முருகனை வழிபட்டிங்கனாலே உங்களுக்கு மனோதைரியம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த விபூதியை, பன்னீர் விபூதியை பூசினாலே ஆரோக்கியம் வரும். இதை எல்லாத்த விட எதிரிகள் அடங்குவார்கள். விபூதி அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஆனால் ஏதோ ஒன்று இருக்குது. துளாராசிக்காரர்களுக்கு நல்ல ஞாபகம் வச்சுங்க சார். அந்த சனியும் செவ்வாயும் சேரும் காலத்தில் நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால், பயணத்தால் மிக கவனமாக இருக்கணும். நான் சொந்தம் பார்க்குறேன், பந்தம் பார்க்குறேன், இதெல்லாம் தேவையில்லை. நான் சொன்னேன் இல்லைங்களா விபூதி, அதை டெய்லி வச்சுங்க. கரெக்ட் சார், எனக்கு ஒரு மார்க் சொல்லுங்கள் சார் அப்படின்னா 80 மார்க். தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், வருமானம் வரும், இஎம்ஐ கட்டலாம், சுப செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு. தைரியமாக போயிட்டு வாங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 2026 பராபவ வருஷம் எப்படி இருக்கும் உலகத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஆண்டு சனி குருவோட வீட்டில் இருக்கார். புதனுடைய வீட்டில் குரு இருக்கார். சதய நட்சத்திரம் கும்பராசியில் காலையில் 8:35க்கு தமிழ் வருட பிறப்பு பிறக்குது. பிறக்கும் பொழுதே ராகு மகாதிசை இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதே நேரத்தில் அவர் பிறக்கும் அந்த நட்சத்திரம் ராசி கும்பராசியிலேயே ராகு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கார். சிம்மத்தில் கேது இருக்கார். இந்த ஆண்டு எல்லாருமே குரு பலன் சொல்லும்போது குரு மிதுனத்தில் இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஆனால் 1/6/2026 குரு உச்சமடைகிறார். 12 வருஷங்களுக்கு ஒரு முறை உச்சமடைகிறார். அவர் உச்சமடைந்து 9ஆம் பார்வையாக சனீஸ்வரரை பார்க்கிறார். குரு தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார். இது ஒரு விசேஷமாக இருந்தாலும் 12 வருஷங்களுக்கு ஒரு முறை தான் இப்படி ஒரு அபூர்வம், அதிசயம் நடக்கும். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த குரு தன்னுடைய வீட்டை பார்க்கும்போதும் சனீஸ்வரனுடைய
கோபமும் தாபமும் குறைஞ்சு விடுது. இதை எல்லாத்த விட இந்த பராபவ வருடம் குரு தான் அரசனாக வருகிறான். தளபதியாக வருவது செவ்வாய். இது உல்டாவா வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இப்போ நமக்கு எலெக்ஷன் வரப்போகுது. இந்த பொதுப்படையான கிரகஸ்தனுடைய ஸ்திதி நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். 2019 இருந்தே நான் நிறைய ப்ரிடிக்ஷன்லாம் சொல்லிக்கிட்டு வரேன். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் நிறைய பேர் என்னுடைய இதெல்லாம் சேமித்து வச்சுருக்கீங்க. உங்களது அன்புக்கு ரொம்ப நன்றி. 2019 டிசம்பர்லேயே நான் 2020க்கான ஆண்டு பலன் சொல்லும்போது, இயற்கை அழிவுகள் வரும், அதே நேரத்தில் பயணத்தில் கவனமாக இருக்கணும், இன்ஃபெக்ஷன் வரும், வியாதிகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ நமக்கு கொரோனா வந்தது. அதே நேரத்தில் 2031 வரைக்கும் சனீஸ்வரர் ரிஷபத்தை மாறும் வரை உங்களுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை, அதே நேரத்தில் உங்களுக்கு போர் பதட்டம், தீவிரவாதங்களால் பிரச்சனைகள், வேற்றுமொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள், உள்நாட்டு கலவரங்கள், பயணத்தில் பிரச்சனை, நீரினாலும் நெருப்பினாலும் தீயினாலும் இயற்கை அழிவுகளாலும் நேச்சுரல் கலாமிட்டிஸ், வெள்ளம், இதெல்லாம் பிற்கூற்றிலே இருக்கும், முற்கூற்றிலே வறட்சி இருக்கும், அதிகமான வெயில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் இப்படியெல்லாம் ஏன் சார் இருக்குது? எங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை எப்போ தான் வரும் அப்படின்னா, சனியும் செவ்வாயும் சேரும் காலம், சனி செவ்வாய் பார்க்கும் காலம். இதை எல்லாத்த விட 2019 இருந்தே தனுசுல 4 கிரகங்கள், மகரத்தில் 4 கிரகங்கள், கும்பத்தில் 4 கிரகங்கள், மீனத்தில் 4 கிரகங்கள் சேர்க்கை. யாரெல்லாம் யாரோடெல்லாம் சேரக்கூடாதோ அவங்களோட சேர்றது தான் இப்படிப்பட்ட ஒரு பதட்ட நிலை. போர் பதட்டம், விலைவாசிகள் ஏற்றம், பொருளாதார வேர்ல்டு வார் வந்தே தீரும். பொருளாதாரத்தில் வேர்ல்டு வார். ரெண்டாவது, இப்போ நடக்கிற ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை கூட நல்லா யோசித்து பாருங்க. பொருளாதாரத்தினுடைய பாதிப்பு, தங்கம் விலை ஏற்றம், வெள்ளி விலை ஏற்றம், அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் வந்து டவுன். ஆனால் இந்த குண்டெல்லாம் போடுறாங்க இல்லையா, இந்த குண்டெல்லாம் போட்ட பிறகு அதனுடைய தாக்கம் உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும். ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள், வயிறு, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், போர் பதட்டம் ஒரு பக்கம் நமக்கு வைப்ரேஷனை கொடுத்ததுன்னா, போர் முடிஞ்ச பிறகு மருத்துவ செலவுகளுக்கான பிரச்சனைகள் கொடுக்கும். உலகம் எங்கும் அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கும். மொத்தத்தில் 2026 பராபவ வருஷம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் மழை போல வர்ற பிரச்சனைகள் இந்தியாவுக்கு எதுவும் வராது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் வந்து ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி அமையிறதும், மே மாதம் 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கும் காலத்தில் முடிவுகள் வர்றதும் புதிய முகம்தான் முதலமைச்சராக வருவார். நீங்கள் நினைக்கிற சினிமா நடிகர் அல்ல. என்னுடைய கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் நான் எந்த கட்சியும் சேராதவன். நான் யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கவுங்க உழைக்கிறாங்க, அவங்கவுங்க ஜெயிக்கிறாங்க. என்னுடைய கணிப்பில் சினிமாவினுடைய யுகம் அரசியலில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் தெரிந்த புதுமுகம், உங்களுக்கு புதிய முகம் முதலமைச்சராக வருவார் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. மக்களாட்சி தான் அமையும். மக்கள் யாரெல்லாம் விரும்புகிறார்களோ, இப்போல்லாம் மௌன புரட்சி, மௌனியாக இருக்காங்க. சார் நீங்கள் யாருக்கு சார் ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னா ஒருத்தனும் சொல்ல மாட்டேங்கிறான். கருத்து கணிப்பு முன்னாடிலாம் எடுத்து ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க. ஆனால் இப்போ மக்கள் எல்லாம் அப்படியே இரும்பு மாதிரி கெட்டி கெட்டி போய்விட்டார்கள். இந்த தேர்தலுக்கு பழகி போயிட்டாங்க. ஏன்னா 1950 இருந்தே தேர்தல் வந்து 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 இதையெல்லாம் பார்த்துட்டாங்க. ஓப்பனாக பேசி என்ன சார் ஆக போகுது? நேராக போயிட்டு நமக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு வந்துடலாம். வெளியே வந்து யார் கேட்டாலும் உங்களுக்கு தான் நான் ஓட்டு போட்டேங்க அப்படின்னு சொன்னால் அந்த கருத்து கணிப்பு சரி வருமா? அதே மாதிரி தான் ஜோதிடத்தில் யார் வருவாங்கங்கிறது தெளிவாக சொல்லலாம். ஆனால் எல்லா கட்சிக்காரர்களும் கூட்டணி அமைச்சுக்கிட்டு
எவ்வளவு கஷ்டப்பட்டு 234 தொகுதியில இந்த உச்சம் பெற்ற வெயில்ல வந்து அக்னி நட்சத்திரத்துல தன்னுடைய வேர்வையெல்லாம் சிந்தி உழைத்து மக்கள் ஓட்ட வந்து கேட்குறாங்க. இத நாம 2 பேரும் உட்காந்துக்கிட்டு ஏசி ரூம்ல உட்காந்துட்டு இவங்க தான் வருவாங்க, அவங்க தான் வருவாங்கன்னா, அது நல்லா இருக்குமா? ஆகவே பொறுத்திருங்கள். மக்களாட்சி மலரும். மே 4ஆம் தேதி வரை. எது எப்படி இருந்தாலும் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 12 ராசிக்காரர்களுக்கு பலன்களும், பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன். அந்தந்த ராசிக்கு உண்டான பலன்கள் 100க்கு எவ்வளோ மார்க் சார் எடுக்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சார் ஜோதிடங்கிறது என்ன சார்? நல்ல ஞாபகம் வச்சுங்க. என்னதான் கிரகங்கள் நமக்கு பிரச்சனையாக இருந்தாலும் எந்த கட்டத்தில் நம்ம தப்பிக்கலாம்? 12 கட்டத்தில் எந்த கட்டம் எனக்கு லாபம் தரும், மன நிம்மதியை தரும், வெற்றி தரும் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஆகவே தயவு செஞ்சு மன சஞ்சலம் வேண்டாம். எல்லோரும் எல்லாம் பெறணும். அதை தவிர வேற ஒன்றறியேன் பராபரமே அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய முடிவு. ஆகவே 12 ராசிக்காரர்களும் இந்த பலன்களை கேட்டு பரிகாரங்களை செஞ்சு எது எப்படி இருந்தாலும் என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை, எனக்கு என்ன சார் கடவுள் இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஜாதகத்துக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு ஜோதிடர்கிட்ட போய் கேட்கணும். இதெல்லாம் பொது பலன், ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு. ஆகவே உங்கள் ஜாதகத்தை ரெஃபர் பண்ணிங்கன்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வேஜனா. அந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான நல்ல மாற்றங்களை கொடுக்க போகுதுண்ணா? கண்டிப்பாக நல்ல மாற்றங்களை தான் கொடுக்க போகுது, எந்த சந்தேகமும் வேண்டியது இல்லையே. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த துலா ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் பெற்ற ராசிக்காரர்கள். ரொம்ப தாராள மனப்பான்மை இருக்கும். அவங்க பிடிச்ச ஒரு விஷயத்தை செஞ்சுருப்பாங்க. யாராவது அவங்க சம்மந்தப்பட்டவங்க போய் இது எனக்கு தரீங்களா, நல்லா இருக்கேன் அவங்க கிட்ட எடுத்துக்கங்கன்றுவாங்க. அடுத்த செகண்ட் யோசிக்க மாட்டாங்க, வச்சுங்கன்றுவாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம போராடி அடைஞ்சோம், கேட்டவுடனே கொடுத்துட்டோமே, சரி ரைட் இருக்கட்டும் அப்படின்னு கடந்து போகக்கூடிய ஒரு நல்ல குணம் கொண்ட ஒரு பண்பாளர்கள் நம்ம வந்து துளாராசிக்காரர்களை சொல்லலாம். இதனாலேயே நிறைய வாழ்க்கையில் இழந்திருக்கவங்களும் இருக்காங்க. துளாராசிக்காரர்கள் வந்து துளாராசி லக்னமாக பிறந்தவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து போகிறதுனாலே கெட்டு போயிருக்கிறாங்க. பொதுவாக சொல்லுவாங்களே விட்டு கொடுத்து போனால் கெட்டு போக மாட்டோன்னு. நான் பார்த்துருக்கிறேன் நிறைய துளாராசி துளாருக்காரங்க விட்டு கொடுத்து போனதால், அதாவது ஒரு அளவு தெரியணும். தனக்கு மிஞ்சி தான் தான தர்மம்னு ஒரு சொல் இருக்குல்ல, சொல்லாட்டம் இருக்குல்ல. ஸோ அப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் இல்லையா? இவங்களுக்கு அந்த பக்குவமே இருக்காது. பார்த்துக்கலாம், சரி கேட்டாங்க செஞ்சு விட்டு கொடுத்தா ரொம்ப விட்டு கொடுத்துருவாங்களா? ரொம்ப விட்டு கொடுத்துருவாங்க. விட்டு கொடுத்தா இல்லை, எப்பவுமே கெட்டு கொடுத்துருவாங்க. அதனால துளாராசிக்காரர்கள் அடுத்தவங்களுக்கு ஒரு நல்லது செய்யுங்க, நல்லா செய்யுங்க, தாராளமாக செய்யுங்க. ஆனால் அது உங்கள் சக்திக்கு உட்பட்டு செய்யுங்க அப்படின்றத நான் வந்து வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். தமிழ் புத்தாண்டில் இருந்தாலும் இந்த விஷயத்தை திருத்திக்கிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பாங்க. ஓகே, இவங்களுக்கு எந்த மாதிரி நான் இருக்கும்? பொருளாதாரம், பணம், விஷயம் எப்படி இருக்கும்? இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா? கண்டிப்பாக நல்ல முன்னேற்றமே இருக்கும். பொருளாதாரத்தில் பிரச்சனையே வரப்போகிறது இல்லை. இருக்க பிரச்சனைகள் தீர வேணா போகுதுன்னு சொல்லலாம். கடன், கமிட்மெண்ட்ஸு, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அதில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுதுன்னா வருமானம் நல்லா வரப்போகுதுன்னு அர்த்தம். அவர் வந்து அவங்க பிரச்சனையை தீர்த்துட்டு நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் கடன் இல்லாமல் இருக்கணும்னு வந்து துளாராசிக்காரர்கள் எப்பவுமே நினைக்கக்கூடாது. காரணம் என்ன? அந்த துளாராசிக்குள்ளேயே வந்து கடனை குறிக்கக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரம் இருக்குது. அப்போ கடனும் இவங்களும் ஒட்டி பிறந்தவங்க தான், ஒட்டி பிறந்த ரெட்டை குழந்தைங்க தான். அப்படிங்கும்போது கடனோடு வாழக்கூடிய அமைப்பு வந்து துளாராசிக்காரர்கள் கண்டிப்பான முறையில் உண்டு தான். அப்படி வாழ்கிறது தான் வந்து நல்லதும் கூட. அதாவது நம்மள்ட்ட காசே இருந்தால் கூட கடன் வாங்கி ஒரு பொருளை வாங்குங்க, அந்த கடனை திரும்ப சரியாக செலுத்துங்க அப்படின்றது நம்ம துளாராசிக்காரர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சூட்சும பரிகாரம் கூட எடுத்துக்கலாம். அதை நான் பல இடங்களுக்கு பல இடத்துக்கு நான் சொல்லியிருக்கேன். அது மூலிமா அவங்களுமே நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்காங்க. கடனே இல்லாமல் வாழணும்னு நினச்சா கடனில் மாட்டிப்பாங்க, பெரிய லெவலில் மாட்டிப்பாங்க. ஓகே, அதனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. குரு 10ஆம் இடம் தொழில் சார்ந்துக்கு வரப்போகிறாரு. தொழில் ரீதியாக நல்ல கௌரவமும் மதிப்பும் செல்வாக்கும் கிடைக்க போகுது. வெளிநாட்டு பயணங்கள் கண்டிப்பான முறையில் துளாராசிக்காரர்களுக்கு பெரும்பாலுமான நபர்களுக்கு கிடைக்க போகுது. அதுக்கான முயற்சியில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. இந்த ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி நீதிமான், அவர் வந்து 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். 6ஆம் இடத்து சனி வந்து யோகாதிபதியாக இருந்தாலும் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. மறைஞ்சதெல்லாம் நல்லதானா? சனிக்கு அது உகந்த இடம். 6ஆம் இடம்ன்றது உகந்த இடம் தான். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அசுப கிரகங்கள் சனி, செவ்வாய், சூரியன், ராகு மூலம் நல்ல பலன் தான் செய்வாங்க. ஸோ அந்த வகையில் இவங்க யோகாதிபதியான சனியை 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறதுனால வெளியிடங்கள், வெளிநபர்கள், அந்நிய நபர்கள் மூலிமா, அந்நிய மொழி பேசக்கூடியவங்க மூலிமா, அந்நிய மதத்தவர்கள் மூலியமான துளாராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு நற்பலன்கள் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். ஓகேண்ணா.
இப்போ இதை தாண்டி இவங்களுக்கு இந்த குடும்பம், வாழ்க்கை, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம், கல்வி, ஸோ இந்த எல்லா குடும்ப வாழ்க்கையை பொறுத்து எந்த மாதிரியான விஷயங்கள் நல்ல பலன்கள் இருக்கு? ஆமாம், அதாவது துளாராசிக்காரர்களுக்கு இந்த திருமண விஷயங்கள் தடைப்பட்டதில் வந்து ஒரு இந்த மே 26ஆம் தேதி வரைக்கும் ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்குதான். இப்போ முயற்சி பண்ணாலும் கூட அது ரொம்ப தூரம் இல்லை. தமிழ் புத்தாண்டு பிறந்து ஒரு 1.5 மாதத்தில் குரு பயிற்சி ஆக போகிறாரு. குரு வந்து கடகராசிக்கு வர போகிறார். 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி வராரு. குரு வந்துட்டாருன்னா அவருடைய பார்வை தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துக்கு கிடைச்சிரும். குடும்பஸ்தானத்துக்கு கிடைச்சிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கை அமைகிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். பொருளாதாரத்தை மேம்படுத்திடும். குடும்ப உறவுகளுக்குள்ள இருக்கிற சிக்கலையும் தீர்த்துருவார். ஸோ அதனால் குரு பார்வை குடும்பஸ்தானத்துக்கு கிடைக்க போகிறது தான் மே 26க்கு அப்புறம் தான். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் கண்டிப்பான முறையில் ஒரு சுப நிகழ்ச்சி இருக்குன்றதை உறுதியாக சொல்லலாம். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள், வீட்டு மனை கட்டுறது, வாங்குறது, அதுக்கான யோகங்கள் இருக்க பிரச்சனையை முதல் தீர்ப்பாங்க. அதான் அல்டிமேட்டாக நான் சொல்ல விரும்புகிற விஷயம் அதுதான். என்ன பிரச்சனை, இது சம்மந்தமான விஷயங்களில் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் தீர்ந்துடும். மொதல் விஷயம் தீர்ந்துட்டு அதுக்கப்புறம் புதுசாக வாழ்க்கையை துவங்க போகிறாங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த பிரச்சனைலேருந்து விடுதலை ஆக போகிறாங்க அப்படின்றீங்க. ஸோ இவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான இறை வழிபாடு வந்து உகந்ததாக இருக்கும்? பொதுவாக வந்து துளாராசிக்காரர்கள் எடுத்துக்கிட்டோம்னாலே வந்து இவங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடியது புதன் தான். புதன் தான் மகாவிஷ்ணுவுடைய அம்சம். அதனால் துளாராசிக்காரர்கள் கண்டிப்பான முறையில் பெருமாள் வழிபாடு, சப்த கன்னியரில் நாராயண வழிபாடு இதெல்லாம் தொடர்ந்து செய்கிறது நல்லது. கூடுதலாக விஷ்ணு துர்க்கையம்மன், அது எந்த நீங்கள் விஷ்ணு துர்க்கை வைணவ ஆலயத்தில் கும்பிட்டாலும் சரி, சிவாலயத்தில் கும்பிட்டாலும் சரி, துர்க்கையம்மனை வழிபாடு பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கும்பிடுங்க. குலதெய்வ வழிபாடு ப்ளஸ் இவங்களெல்லாம் வந்து நாராயணரையும் விஷ்ணு துர்க்கையையும் வழிபட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். கூடுதலாக நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் இன்னும் ரொம்ப சிறப்புகள் வந்து கிடைக்கும். வாரம் செஞ்சுட்டே இருங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் எடுத்துங்க. சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை, எந்த நாளும் சரி சந்தோஷம்தான். போயிட்டு புதன்கிழமைனா இன்னும் நல்லது. போயிட்டு ஒரு நெய் தீபம் போட்டு நாராயணரை வழிபட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் எந்த இடத்துலையும் சங்கடங்களும் சச்சரவுகளும் வராது. நிம்மதியும் சந்தோஷமாக இருக்கும். புது புது மனிதர்களை பழகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த வரக்கூடிய அந்த புத்தாண்டுலேருந்து கிடைக்க போகுது. அதன் மூலமாக தொழில், வணிகம் எல்லா வகையிலையும் சந்தோஷமும் கிடைக்க போகுது அப்படின்றத சொல்லலாம். ஓகே, இப்போ இவங்களுக்கு 100க்கு எவ்வளோ மதிப்பெண்கள் தரலாமா? துளாராசிக்கு நம்ம வந்து தாராளமாக 80 மதிப்பெண் கொடுக்கலாம். நல்ல மதிப்பெண், நல்லா இருப்பாங்க. நான் ரொம்பவே சிறப்பாக இருந்தது. இப்போ இதுவும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா 2026 இந்த தமிழ் புத்தாண்டில் ஒவ்வொரு கிரகங்களும் இருக்கும்ல, டிரான்சிட் இருக்கும்ல, ஆமாம், எந்த மாதிரியான கிரகங்கள் வந்து எங்கெங்கே இருக்கு, இன்னும் கூடுதலாக இவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை வந்து கொடுக்க போகுது? நிச்சயமா. இப்போ இந்த ஆண்டு கிரகங்கள் வந்து ஆண்டு பலன் எடுக்கும்போது தமிழ் புத்தாண்டுன்னு வரும்போது வந்து தமிழ் புத்தாண்டு பலன் பார்க்கும்போது ஆண்டு கிரகங்கள் எங்கே இருக்காங்கன்றத முக்கியமாக பிரதானமாக எடுத்துக்குவோம். ஆண்டு கிரகங்கள் நம்ம சொல்கிறது வந்து ராகு, கேது, வியாழன், சனி இவங்க தான். இதில் ஒரே ஒரு ஆண்டு கிரகம் மட்டும்தான் பயிற்சி ஆகுது. நம்மளுடைய குறிப்பிட்டிருந்தேன். ஸோ அது வந்து வியாழன் மட்டும்தான். வியாழனுடைய பயிற்சி மட்டும்தான் இந்த ஆண்டு இருக்குது. அவர் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்குள்ளே வரப்போகிறாரு. இதில் ஒரு நல்ல விஷயம் நான் கவனிச்சிருந்த பலன் சொல்கிறதுக்காக நான் வந்து ஆய்வு பண்ணும்போது, பஞ்சாங்கத்தை செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை கவனித்தேன். இந்த ஆண்டு துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரொம்ப முக்கியம். ஆண்டு துவக்கம் எப்படி இருக்கோ அதை தொட்டு தான் அதில் தொடர்ச்சியும் இருக்கும் அப்படின்ற கணக்கில் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படி ஒரு கிரகநிலைகள் நான் வந்து எந்த ஜாதகத்துலையும் பார்த்ததில்லை. எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா கிரகங்களும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. அப்போ எல்லாமே ஸ்டேபிள் ஆகி எல்லாத்துக்கும் நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போ விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிற நிலையில் தான் இந்த ஆண்டு துவங்குது. சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. இதில் சுக்கிரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் இருக்காரு. அங்கேருந்து 3ஆம் வீடு மிதுன ராசி. மிதுன ராசியில் குரு இருக்கிறார். இந்த ஆண்டு துவக்கத்தில் சொல்கிறேன், முதல் நாள் ஆண்டு துவங்கக்கூடிய அந்த முதல் நாளில் வந்து அந்தந்த கிரகங்கள் அவங்களோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. இங்கே வந்து சுக்கிரன் எப்படி பரணி நட்சத்திரத்தில் இருக்காரோ அதே போல் மிதுனத்தில் இருக்கக்கூடிய வியாழன் வந்து அவருடைய சொந்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்காரு. அவருக்கு அடுத்ததான் சிம்ம ராசியில் கேது இருக்கிறாரு. கேது வந்து தன்னோட சொந்த நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து பார்க்கும்போது அது கேதுக்கு எப்பயுமே எதிர்நிலையில் ராகு இருப்பார் இல்லையா? ராகுவும் சந்திரனும் சேர்ந்துருக்காங்க ஆண்டு துவக்கம் முதல் நாளில் ஏப்ரல் 14ஆம் தேதி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனும் ராகுவும் ராகுவுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் இருக்காங்க. சரி, அதுதான் இப்படி இருக்குது, அடுத்த கட்டமாக வருவோம் அப்படின்னு பார்த்தா மீன ராசியில் காலபுருஷனுக்கு 12வது வீடாக வரக்கூடிய மீன ராசியில் செவ்வாய், சனி, புதன் சேர்க்கை இருக்குது. அந்த 3 கிரகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. பயங்கர அபூர்வமாக இருந்துச்சு. இப்படி ஒரு கிரகநிலையை நான் இதுவரைக்கும் என்னோட 22 வருஷ சர்வீஸில் வந்து இப்படி ஒரு கிரக அமைப்பை நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி, ஆனால் ஏதோ நல்லது நடக்க போகுது அப்படின்னு மட்டும் எனக்கு மனப்பூர்வமாக உணர்ந்துக்க முடிஞ்சிச்சு. ஓகே. ஸோ எல்லா கிரகமும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது ஆட்சி பலம் பெறுற மாதிரி அர்த்தம். அப்போ கிரகங்கள் செய்யக்கூடிய நல்ல பலன்களை கண்டிப்பான முறையில் உறுதியாக செய்வாங்க. தன்னுடைய காரகத்துவ பலன்களை கண்டிப்பான முறையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ கவனிச்சு பாருங்கள், மிதுனத்தில் இருக்க குரு அடுத்து பயிற்சியாகி கடகத்துக்குள்ளே வந்தால் கூட முதல்ல அங்கே இருக்கிற நட்சத்திரம் புனர்பூசம் 4ஆம் பாதம்.
அவர் உச்ச பலம் பெற்று நிற்கக்கூடியதுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சொந்த நட்சத்திரம் நிற்க போகிறாரு. ஸோ தொடர்ச்சி அந்த ஆண்டு தூங்குதுலேருந்தே வந்து நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். உலகளாவிய அளவிலேயே வந்து பார்த்திங்கன்னா பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஏற்கனவே இந்த போர் பதட்டம்லாம் நடந்துருக்கு வளைகுடா நாடுகளில். இதை பற்றி நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம். நம்ம ஏற்கனவே பழைய காணொலிகளில் மாத பலன்கள் பற்றி பேசும்போது கூட நம்ம பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன். அதாவது குரு அருள் பார்வை இருக்கிறதுனால இது உலகளாவிய போராக போகாமல் சின்ன லெவலில் முடிஞ்சிடும். போர் வராதுன்னே நான் சொல்லியிருந்தேன். அதை மீறி போர் வந்திருக்கு. ஆனால் அது வளைகுடா நாடுகளுக்குள்ளேயே தான் இருக்கே தவிர்த்து உலகளாவிய போரா மாறல. ஏன்னா அது இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில் இருந்த கிரக யுத்தத்தை விட கடுமையான கிரக யுத்தம். அதெல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது காரணம் வந்து குருவுடைய பார்வை அப்படின்றத நான் பார்க்குறேன். அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு. ஸோ அந்த வகையில் குருவுடைய பார்வை வந்து இந்த கிரக யுத்தத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு இருந்துருக்கனால இந்த போர் சூழலுமே தணிஞ்சிடும். இப்போ கிரகங்களும் பிரிவு ஏற்பட்டு அடுத்தடுத்த ராசிகள் நகர்ந்துட்டாங்க. அதாவது புத்தாண்டை ஒட்டி நகர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நல்ல பலன்கள் மட்டுமே தான் நடக்க போகுது. எல்லார் மனசுலையும் அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமாக வந்துடும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லா கிரகங்களும் நல்ல பலன், நவகிரகங்களும் நல்ல பலன் கொடுக்க தயாராகிட்டாங்க. இது வந்து கோச்சார் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள். நீங்கள் வந்து மக்கள் வந்து நிறைய குழம்பிக்கிறாங்க. அதாவது ராசி அடிப்படையில் நம்ம இங்கே காணொலியில் பேசிடுறோம். ஏன்னா அதுவாக தான் ராசியை தான் பொதுவாக எடுத்து பலனாக நம்ம சொல்ல முடியும், கொடுத்துட்றோம். இங்கே தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு மிதுன ராசிக்காரர் இருப்பாங்க. அவங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும். அந்த ஜாதகத்தில் கிரகங்கள் குரு முதற்கொண்டு ஏனைய மற்ற கிரகங்கள் சனி, ராகு, செவ்வாய், சூரியன், பஞ்சபூத கிரகங்கள், ஒளி கிரகங்கள், நில கிரகங்கள் அவங்களோட நிலையெல்லாம் இருக்குது. அவங்க பிறந்த நேரத்தின் அடிப்படையில் தசாபுத்தின்னு ஒரு கணக்கெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் வந்து இப்போ நடப்பு தசாபுத்தி வந்து அவங்களுக்கு யோகமாக இருக்கா இல்லை கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா அப்படின்றலாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதாவது நான் தெளிவாக சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன், கோச்சார அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்குமே ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. இது வந்து பொது பலன், ராசி அடிப்படையில் சொல்லப்பட்ட கோச்சார பலன். இதை தாண்டி உங்களுக்கு இன்னும் துல்லியமான பலன்கள் தேவைப்படுது. இதில் சொன்ன மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் நடக்கலை, பிரச்சனையாகவே தான் இருக்குது லைஃப் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து சுயஜாதக ஆய்வு எடுத்துக்கணும். அப்போ சுயஜாதகம் பார்க்கணுன்ற தேவை வரும்போது இன்னும் துல்லியமாக அடுத்த கட்ட நகர்வுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் போது நம்ம என்னைய தொடர்பு கொள்ளுங்கள். அதாவது நான் சொல்கிறது மக்களுக்கு சொல்கிறேன், என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவை ஏற்படுத்தக்கூடியது என்னுடைய கடமையாக எடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குறேன். மீண்டும் வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு எல்லா வகையிலையும் உங்களுடைய நல்ல நோக்கங்கள் எல்லாமே வெற்றி ஆகணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். ஓகே, நான் ரொம்ப இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் ரொம்பவே எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, மிக்க மகிழ்ச்சி. துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்கள் லைஃப்பில் உங்களுக்காக வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலத்தை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க. உண்மையிலேயே இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து தான் நீங்கள் உங்களுக்காக வாழ போகிறீங்க, உங்களுடைய குடும்பத்துக்காக வாழ போகிறீங்க. சூழ்ச்சி வலையில சிக்கி தவிச்சு நீங்கள் பட்ட பாடு, அந்த என்ன சொல்லணும்னா மிகப்பெரிய போராட்டத்திலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பம் முதல் சித்திரை முதல் சிறப்பான தன்மைகளை துலாம் ராசி அன்பர்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. அப்போ என்னென்ன விஷயங்கள மாற்றம் வரும் அப்படின்னா, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள ஒரு ஏற்றம் உண்டு. குடும்பத்தோட்டு பிரியக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு யாருக்காச்சும் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குன்னா உறுதியாக குடும்பத்துடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் உறுதியாக ஏற்பட போகுது. இவ்வளவு நாட்களாக கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் நீங்கள் பட்ட பாடு, அதாவது ஒரு தண்ணி தொட்டிக்குள்ளே மீன் இருக்கும்போது அழகாக ரசிப்பாங்க. அதே அந்த மீன் தரைக்குள்ளே வந்து தண்ணியை விட்டுட்டு கீழே தரையில் விழுந்துச்சுன்னா எப்படி துள்ளி குதிக்கும். அது துடிக்கிற துடிப்போட தன்மையை வந்து சொல்லவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் கடந்த காலங்களில் உங்கள்கிட்ட இருக்க பணத்தை கொடுத்து போட்டு நீங்கள் ஏமாந்துட்டு இருக்கீங்க. மற்றவங்களுடைய விஷயங்களுக்காக வாக்கு கொடுத்து உங்களுடைய வார்த்தைக்கு இப்போ மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது உண்மை. கிட்டத்தட்ட ஆனி மாதத்திலிருந்து துலாம் ராசிக்கு கோச்சார கிரகங்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாங்க. இவ்வளவு நாட்களாக உங்கள் லைஃப்பில் ஒரு பிடிச்ச வண்டி வாகனம் கூட வாங்க முடியாத சூழ்நிலை, மனசு விட்டு எதையும் வெளிப்படையாக பேச முடியாத சூழ்நிலை, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை மிகப்பெரிய லாக், இதுலேருந்து நீங்கள் விடுதலையாகக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். கணவன் மனைவி ஒற்றுமை வந்து பார்த்தீங்கன்னா ஊஞ்சலாடுன்னு தான் சொல்ல முடியுது. அப்படியே இங்கிட்டு அங்கிட்டும் நிலைக்குமா நிலைக்காதா, பொறுமையாக இருக்குமா இருக்காதாங்கிற குழப்பத்திலே நிறையா டிப்ரெஷன்ஸ் வந்துச்சிங்க.
ஸோ அந்த நிலையிலேருந்து ஒரு மாற்றம். உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை இனிமேல் தான் சூப்பராக இருக்க போகுது. உங்களுடைய உண்மையான அன்பை, உங்களுடைய உண்மையான பாசத்தை உங்களுடைய பார்ட்னர் இனிமேல் தான் புரிஞ்சுக்கிற போகிறாங்க. தேவையில்லாத உறவுகள்கிட்ட இருந்து வெளியே வர போறீங்க. உங்களை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, உண்மையான அன்பான உறவுகள் பயன்படுத்தினதை விட போலியான உறவுகளே உங்களை அதிகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. அவர்கள் உங்களை மிகைப்படுத்தி காட்டி காட்டி உங்களுக்கு கொடுத்த அழுத்தம், அவங்க சுயரூபத்தை காட்டும் போது தான் நீங்கள் புரியுறீங்க. இப்போ நம்ம இப்போ நாட்களாக ஏமாந்துக்கிட்டு இருந்தோமோண்டு. அதுவும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, இப்போ வேலையில் நிறைய பிரச்சனை சந்திக்கிங்க. வேலையில் பிரச்சனை, கடன் பிரச்சனை. ஸோ இதிலெல்லாம் சிக்கி தவிக்கக்கூடிய சூழ்நிலை கடந்த ஒரு 2.5 வருட காலமாக இருந்தது. ஸோ அந்த நிலையிலேருந்து நீங்கள் மாற போகிறீங்க. கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிற துலாம் ராசிக்கு உறுதியாக கடன் பிரச்சனை ஒரு விடுதலை உண்டு. நம்ம ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட 2025 மே மாதத்திலிருந்து துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் உண்டு. யார் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்களோ உங்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் உண்டுன்னு சொன்னோம். ஏகப்பட்ட கால்ஸ் வந்துச்சு. கிட்டத்தட்ட கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூரு, அதுபோல் ஈரோடு சைட்லாம் நிறைய கால்ஸ் வந்துச்சு. சார் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, அதுவும் ஃபஸ்ட்டு குழந்தை ஆண் குழந்தை தான் பிறந்துச்சு, நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு நிறைய துலாம் ராசி அன்பர்கள் ஃபீட்பேக் கொடுத்தீங்க. வெளிநாட்டிலேருந்து நிறைய கால்ஸ் வந்துச்சு. சில பேருக்கு இரட்டை குழந்தை பிறந்துச்சுலாம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதே போல் கடந்த 2025 மே மாதத்துலேருந்து தற்போது வரை ஃபீட்பேக் கொடுக்காத நம்முடைய துலாம் ராசிக்காரங்க உறுதியாக என்ன பண்ணுங்கள், கீழே நம்முடைய யூடியூப் சேனலில் கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. யார் யாருக்கெல்லாம் இந்த சொன்ன குறிப்பிட்ட காலத்தில் ஆண் குழந்தை பிறந்துச்சு, ஓகேவா? இரட்டை குழந்தை பிறந்தவங்க தயவுசெய்து கமெண்ட் கொடுங்க. அப்போ தான் ரியாலிட்டி இறக்கமைப்பை வச்சு நம்ம எடுத்த விதங்கள் பர்ஃபெக்டாக இருக்கும், ஓகேவா? ஸோ அதை தாண்டி இந்த புத்தாண்டில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, பொதுவாகவே 5ஆம் இடத்துல ராகு இருக்கார். அவரை குரு தற்போது வரை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஸோ இப்போ இந்த குருவோடைய பார்வை விலகுது. அப்போ என்னென்னா, உங்களுடைய குழந்தைகளுடைய செயல்பாடுகள் என்னவா இருக்குது, உங்கள் குழந்தை யார் கூட பேசுகிறாங்க, யார் கூட புதுசாக நட்பு வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத கவனமாக பார்க்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள 1000 சிந்தனைகள், நிறைய நல்ல விஷயங்களும் உதயமாகும். அதை வெளிப்படையாக போய் என்ன பண்ணக்கூடாது, யார்ட்டையும் சொல்லி அவங்கள சொல்லிட்டு நீங்கள் செய்யக்கூடாது. செஞ்சீங்கன்னா அவங்க காப்பி பேஸ்ட் எடுத்து உங்களை மாட்டி விட்டுருவாங்க. அதுபோல் உங்களை விட வயது மூத்தவர்களிடம் வார்த்தைகள் விடும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய பாட்டி தாத்தாவுங்கிட்ட அன்பு காட்டணும், அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா, பொதுவாகவே துலாம் ராசிக்காரர்கள் ஒரு சொந்த தொழில் பண்ணுறீங்கன்னா, வரவு எவ்வளோ வருதோ அதை முடிஞ்சளவு உடனே சேமிப்புக்கு எடுத்து வச்சிடணும். இல்லை வரவு எட்டனா செலவு பத்தனாங்கிற மாதிரி தான் உங்கள் லைஃப் ஸ்டைலில் லாக் வந்துடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்தால் உறுதியாக கோச்சார கிரகங்கள் மூலமாக துலாம் ராசிக்காரங்க துள்ளி குதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் என்று பார்க்கலாம். உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம துலாம் ராசிக்காரர்கள் மகாலட்சுமி வழிபாடை பின்பற்றும் பொழுது மகத்துவமான வாழ்க்கையை பெற முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. அதே போல் உங்களுக்கு இந்த புத்தாண்டு என்பது கிட்டத்தட்ட 68% ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையாக இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு பிறகு நம்முடைய தமிழர்கள் அனைவருக்குமே, மேஷம் முதல் மீன ராசியில் அத்தனை அன்பர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் வருடம். பல பிரச்சனைகளையும் பல போராட்டங்களையும் கடந்து தன்னுடைய வாழ்க்கையில இதுதான் லட்சியம், இந்த லட்சியத்தை விட்டு நான் வரமாட்டேங்கிற கொள்கையுடைய நபர்கள் யார் யாரெல்லாம் ஒரு கொள்கையை பிடிச்சிட்டு ஸ்ட்ராங்காக நிற்கீங்களோ, உங்களுடைய கொள்கைகளை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு இருக்க போது. அதே போல் பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரு பகவானுடைய அற்புதமான தருணங்கள், உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்காத மாற்றங்களை, எல்லா விதமான முன்னேற்றங்களையும் நீங்கள் உணரக்கூடிய
ஒரு செயல்பாடுகள் குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக சனி பகவான் மூலமாக இயக்கி கொடுக்க போகிறார். அதான் முக்கியம். குரு தனித்து இயங்க போகிறது கிடையாது. சனி பகவானுடைய எதிர்வினைகளை குரு பகவானுடைய பார்வை மூலமாக எதிர்வினை உங்கள் லைஃப்பில் ஒரு ஏமாற்றம் இல்லாத முன்னேற்றமான பாதையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்க போது. தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற தமிழ் புத்தாண்டுக்குரிய சிறப்பான செயல்பாடுகள்னு சொல்லி பார்த்துருக்கீங்க. இது உங்கள் லைஃப்பில் ஒரு 20-30% உறுதியாக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கடந்த காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உறுதியாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு துல்லியமாக கணக்கிட்டு உங்களுடைய எதிர்காலத்தை குறிப்பிட நான் தெளிவாக சொல்ல ரெடியாக இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உறுதியாக நம்மளை கான்டாக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ எல்லாமல்ல சிவபெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். துலாம் ராசி துலாம் லக்னம் எப்படி இருக்குது? நம்ம காட்டில் மழை தான். ஒரு வருஷமாக சூப்பராக தான் டைம் போயிட்டுருக்கு. எங்கே நம்ம குரு 5ஆம் பார்வையாக பார்த்துட்ருக்காரு. நிறைய நல்ல விஷயம் நடந்துகிட்ருக்கு. அப்படியும் சில பேர் இல்லைன்னா சொல்கிறீங்க. எனக்கு அதை பார்க்கும்போது தான் வேதனையாக இருக்குது. என்னடா பிரச்சனை, அப்படி என்ன தான் பிரச்சனைன்ட்டு. நிறைய பேர் ராசி லக்னம் தெரியாமல் எதனா பார்க்குறீங்களான்னு புரியல. லக்னம் லக்னம் வச்சு பாருங்கள், பக்காவாக ஒர்க் ஆகும். துலாமுக்கெல்லாம் டைம் வந்து பீக்கில் இருக்குது. நீங்கள் அச்சீவ் பண்ண வேண்டிய டைம் இது. சரியா? நடக்கலைன்னா ஏதோ பிரச்சனைன்னு ஜாதகத்தை எடுத்து கன்சல்டேஷன் பாருங்கள். ஃபுல் வெறும் வீடியோ பார்த்து எனக்கு எல்லாமே சரியாகும்னா ஆகாது. இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா டைம் சூப்பராக இருக்குது. எதுலலாம் உங்களுக்கு டைம் சூப்பராக இருக்குன்னா எல்லாத்துலேயுமே நல்லாயிருக்கு. ஏன்னா குரு பகவான் உங்கள் லக்னத்தை பார்க்குறாரு. அப்போ எல்லாமே சரியாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற காரியத்தில் வெற்றி போயிடுவீங்க. எந்த பர்சனலோ ப்ரொஃபஷனல் எதுவாக இருந்தாலும் கையில் நல்லாவே காசு தங்கும். கையில் சூப்பராக காசு தங்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளோ வரும். லேண்டோ, நகையோ, ஸ்டாக் மார்க்கெட். இது சுக்கிரன் வீடுங்க. ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு உங்களுக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. உங்கள் வாட்ஸ்அப்பையும் டெலகிராம் குரூப்பையும் ஓப்பன் பண்ணால் எப்படியும் மினிமம் 10 ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமான குரூப் இருக்கும். உங்கள் ஃபோனை பார்க்காமே சொல்கிறேன் நான், கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ஸ்டாக் மார்க்கெட் வரும். என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா லைஃப் ஜம்முன்னு போகும். குளோபலாக சினாரியோ நிறைய சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. அதனால் கரெக்டான ஸ்டாக்ஸாக வாங்கி போட்டிங்கன்னா ஜெயிச்சிடலாம். முக்கியமாக கமோடிட்டிஸ் ஏறும். கோல்டு, சில்வர், காப்பர், இந்த கமோடிட்டிஸ் ப்ரைஸ் ஏறும். வீட்டு, ரைஸு, இந்த மாதிரி ஃபுட் கிரெயின்ஸ் திங்ஸும் ஏறும். அதனால் இதிலலாம் இன்வெஸ்ட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். சூப்பராக வளரும். சரிங்களா? இது அடுத்து கல்யாணம். துலாம் சுக்கிரன் வீடு. இவங்களும் சீக்கிரம் அட்ராக்ட் ஆகிடுவாங்க. இவங்கள பார்த்தா நிறைய பேர் சீக்கிரம் அட்ராக்ட் ஆகிடுவாங்க. சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறது நல்லது, உத்தமம். கல்யாணமும் அமையும். ஓகேங்களா? இது ஒன்று. லவ் பண்ணுறவங்களுக்கு வேணால் டைம் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கலாம். கொஞ்சம் ஈகோ ட்ரிகர் ஆகுது. ஏன்னா ராகு பகவான் இருக்கார் அந்த வீட்டிலலாம். ஈகோ ட்ரிகர் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வருஷம் இந்த டிசம்பர் ஒரு 5 தான் தாண்டிடுச்சு. அந்த ஈகோலாம் இறங்கி லவ் ஒன்றும் பூஸ்டப் ஆகும். லவ்வும் வந்து நீங்கள் அழகாக கல்யாணமாக மாற்றிடலாம். ஓகேவா? ஒரே ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்டு மட்டும் கொடுத்துட்றேன். மேரேஜ் பண்ணும்போது கரெக்டான ஆளாக கூட வச்சுக்கோங்க. ஏன்னா தேவையில்லாத குழப்பங்கள் தான் உள்ளே வருவாங்க. சம்மந்தம் இல்லாமல் ஆளு. நம்ம அப்பா அம்மாலாம் கூட நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. நம்மளை சுற்றி நம்ம அந்த ஊரில் 4 பேர் இருக்காங்க. அந்த ஊரில் 4 பேர், அந்த 4 பேரால் தான் பிரச்சனை. அந்த 4 பேர் யாருன்றதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறது தான் பெரிய டாஸ்க். ஐடென்டிஃபை பண்ணாலும் அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஒரு ஓரமாக வைக்கிறது தான் பெரிய டாஸ்க்கு. அதை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லவ் சூப்பரான மேரேஜாக மாறிடும். அவ்வளவுதான். ஓகேங்களா? இது இன்னொன்று பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு டைம் வந்து சூப்பராக இருக்குங்க. நல்ல க்ரோத் இருக்குது பிஸ்னஸில். ப்ராஃபிட்டும் நல்லா வரும். வேலையில் இருக்கவங்க தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். யார் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா வேலைக்கு போகிறவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். நிறைய குளோபல் சினாரியோஸால் நம்மளுடைய வேலைகள் பாதிக்கலாம். அதனால தான் எப்போவுமே சொல்கிறேன், வேலைக்கு போகிறவங்க கையில் ஒரு சின்ன பிஸ்னஸ் பார்ட் டைமாக வச்சுக்கோங்க. ஒரு பழமொழியே இருக்குது, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்,
வருத்தமில்லை ஒத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கொஞ்சம் எதனா ட்விஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கலாம். ரொம்ப பழமொழி லைட்டாக மறந்துடுச்சு. ஆனால் பேசிக் விஷயம் என்னென்னா, கைத்தொழில் கற்றுக்கிட்டிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. அதுதான் பேசிக் மோட்டோ. சரிங்களா? ஒன்று கையில் வச்சுக்கோங்க. வேலை என்ன ஆனாலும் நம்ம ஜெயிச்சிடலாம். அதை மீறி உங்களுக்கு ஜெயிக்கணும்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு கல்லுப்பு கொஞ்சோண்டு ஒரு மஞ்சள் பேப்பரில் மடித்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க, பேக்கில் வச்சுக்கோங்க. கல்லுப்பு போட்டு குளிங்க. கல்லுப்பு மேலே அகல் விளக்கு வச்சு தீபம் ஏற்றி வழிபடுங்க. இதெல்லாம் வந்து சுக்கிரன். நீங்கள் சுக்கிரன் வீடு, உங்களுடைய லக்னத்தோடைய பொருட்களை நீங்கள் அதிகமாக உங்களை சுற்றி வச்சுக்க உங்களுடைய பவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏறும். இதெல்லாம் தன ஆகர்ஷணத்தில் சொல்லி தர்றது அமேசிங்காக ஒர்க் ஆகும் இதெல்லாம். சரிங்களா? இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எனக்கு ரிசல்ட் எடுத்துகிட்டு போடுங்க. வீடியோ பார்த்த உடனே கமெண்ட் அடிக்கக்கூடாது. இதை ட்ரை பண்ணுங்கள். ஒரு 6 வாரம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு வீடியோ அதே சேனலில் அப்படியே தான் இருக்க போகுது. அந்த ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட் வந்துட்ட பிறகு இதில் அடிங்க. சூப்பராக ஒர்க் ஆகும். சரிங்களா? இது ஒன்று. அடுத்து நீங்கள் வந்து எதில் வந்து நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா, ட்ராவலிங்கில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. சரிங்களா? அது முக்கியமாக நீங்கள் வெளிநாடுலாம் போயிட்டு வர்றதா இருந்தால் ட்ராவலிங்கில் ஜாகிரதையாக இருங்க. சேஃபான கண்ட்ரிக்கு சேஃபான வேலை போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஹெல்த் இஷ்யூஸ் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா சுக்கிரன் வீடு டயபெட்டிஸ் ட்ரிகர் ஆகும். யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் ட்ரிகர் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸை நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டீங்க. பேசிக்கலி சாப்பாட்டை ஒழுங்காக கண்ட்ரோலாக வச்சாலும் உடம்பு தப்பிச்சிக்கிச்சு. இவ்வளோ தான் பேசிக் லாஜிக். சரிங்களா? ஸோ இந்த வாழ்க்கை, இந்த வருஷத்தை நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து லக்ஷ்மி நரசிம்மர். அதுவும் முக்கியமாக சுவாதி நட்சத்திரம்னா கண்ணை மூடிட்டு லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணுறது நல்லது. வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் வழிபாடு பண்ணுறது நல்லது. தூபம் போட்டு வழிபாடு பண்ணுறது நல்லதுங்க. சாமி நரசிம்மருக்குலாம் தூபம் போடுவாங்க. அந்த தூபம் போடுற சாம்பிராணிலாம் வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிங்கன்னா இது வந்து ஒன்றும் அட்டகாசமாக அமையுங்க. மேலும் நம்ம வந்து இப்போ ஒரு 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா, ஒரு ராசியும் ஒரு கோடி பேர். அவங்க எல்லாருக்கும் நம்ம பொதுவாக சொல்லியிருக்கோம். என்னென்ன சொல்லியிருக்கோம்? பொதுவாக வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமணம் எப்போ ஆகும், மகப்பேறு எப்போ கிடைக்கலாம், உங்களுக்கு வந்து ஜாப் என்ன மாதிரி அமையும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், அதோட ப்ராஃபிட் எப்படி இருக்கும், வெளிநாடு யார் போகலாம் போக முடியாது, ஹெல்த் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அப்பா அம்மாவோட உறவுகள் எப்படி இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு 10-15 பாயிண்ட்டு கிட்ட கவர் பண்ணிட்டோம். முக்கியமான விஷயங்கள்லாம். சரிங்களா? ஒவ்வொரு ராசிக்கும் தேவையான ஒரு 10-15 பாயிண்ட் கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கான தெய்வ வழிபாடுகள், அதுக்கான பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இது வந்து பொதுவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு இஷ்யூக்கும் டிஃபர் ஆகும், ஒரு ஜாதகத்துக்குமே டிஃபர் ஆகும். சரிங்களா? நான் எனக்கு கொடுத்துருக்க இந்த 10 நிமிஷத்தில் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ நான் கவர் பண்ணியிருக்கேன். மேலும் உங்களுக்கு ஒன்றும் டீட்டெயில்ஸ் எனக்கு குறிப்பிட்ட இந்த விஷயம் வேணும் சார் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட ஜாதகத்தை பார்த்து ஒன்றும் கிளியராக கொடுக்குறேன். இது வந்து நம்ம வந்து இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பார்த்துருக்கோம். இந்த தமிழ் புத்தாண்டில் நிறைய அரசியல் ரீதியாக நிறைய பாலிசிஸ் சேஞ்ச் ஆகும். அந்த பாலிசிஸ் மக்களான நம்மக்கிட்ட தான் வந்து நிற்கும். அதுக்கு நம்ம வந்து தயாராக இருக்கணும். இன்னொன்று, இதில் வந்து நிறைய கால பருவநிலை மாறப்போகுது. அதாவது நார்த்தில் தான் மழைலாம் பிச்சுட்டு பெய்ய போகுது. ஆனால் நமக்கும் ஒரு சில பாதிப்புகள் வரும். விலைவாசி உயர்வுலாம் அதிகமாக வரும். அதான் முக்கியமாக தங்கம், வெள்ளி, பெட்ரோல், டீசல் விலைலாம் ஏறும். கமோடிட்டிஸ் மார்க்கெட் ரொம்ப ஏறும். ஏன்னா அங்கங்கே தேக்க நிலை வரும், சப்ளை செயினில் தேக்க நிலை வரும். இது நமக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, பணத்தை சேமிங்க. அனாவசியமாக எதுவும் செலவு பண்ணிடாதீங்க. பணத்தை சேமிங்க. அப்போ தான் நமக்கு டஃப்பான டைம் வரும்போது அதை கொடுத்து நம்ம சரி பண்ணிக்க முடியும். இது எல்லாமே தாண்டி ஒரு ப்ராக்டிக்கலாக நிறைய உங்களுக்கு இந்த விதைகள் பற்றி, கலர்கள் பற்றி நிறைய உங்களுக்கு பரிகாரம் சொன்னாலும் கடைசியில் தெய்வத்தை ஏன் சொல்கிறேன்னா, கடைசியில் அவர்கிட்ட தான் போய் நிற்கணும். அதனால் நீங்கள் என்ன படிப்பு படிச்சிருக்கலாம், நீங்கள் பணக்காரர் ஏழையாக என்ன வேணால் இருக்கலாம், கடைசியாக இல்லை முதல்ல தெய்வத்தை நினச்சிக்கோங்க. உங்கள் ராசி லக்னத்துக்குன்னு ஒரு தெய்வம் சொல்லியிருக்கேன். அந்த தெய்வம் மூலியமாக தான் எதுவாக இருந்தாலும் செயல்படும். சரி, நம்ம குலதெய்வம் கூட சொல்கிறோம். இந்த குலதெய்வம்னா இந்த ராசி லக்னம் உங்கள் அந்த டிஎன்ஏ மூலியமாக தான் செயல்படுது. அதனால் உங்களுடைய மெயின் தேவதை, அந்த தெய்வங்களை நீங்கள் பிடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா சகல செல்வங்களும் வரும். சரிங்களா? இது கூடவே நம்ம வந்து
எக்கச்சக்க பயிற்சிகள் சயின்டிஃபிக்காக எடுத்துகிட்ருக்கேன். என்னால் முடிஞ்சளவு, ஏன்னா நம்மளுடைய ஜோதிடம்ன்றது ரொம்ப அட்வான்ஸு சயின்ஸுங்க. இப்போ இருக்க சயின்ஸ் இப்போ தான் கேட்சப் பண்ணிட்டு வராங்க. அதனால் எவ்வளவு டேட்டா எடுத்து ப்ரூஃப் காட்ட முடியுமோ காட்டிகிட்ருக்கேன். ஆனால் சயின்டிஃபிக்காக நம்ம ஒரு இத்தனை வருஷ கர்மாவை ஒரு கோவிலில் போய் ஒரு பரிகாரம் பண்ணால் அப்படி சரியாயிட்டோன்னா அப்படிலாம் சரி ஆகாது. யாராலையும் சரி பண்ணவும் முடியாது. நம்ம தான் கழிக்கணும். ஆனால் என்னென்னா அந்த கர்மாவை ஸ்மார்ட்டாக கழிக்கலாம். விதைகள் மூலயமா நிறைய பயிற்சிகள் இருக்குது, கலர்கள் மூலியமாக நிறைய பயிற்சிகள் இருக்குது. அதெல்லாம் சொல்லித்தரேன். இந்த நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். இந்த தமிழ் புத்தாண்டு இந்த திருவண்ணாமலையிலேருந்து அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் ஆசீர்வாதத்தால் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.